ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அக்கவுண்டில் ரூபாய் 5000 வரவில்லையா? வட்டாட்சியர் அலுவலகம் செல்லும் முன் தெரிந்து கொள்ளுங்கள். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பிப்ரவரி மாத தொகையுடன் சேர்த்து மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணம் ரூபாய் 3000 மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகை ரூபாய் 2000 என மொத்தம் ரூபாய் 5000 ஒரே தவணையாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்திலும் உரிமை தொகை தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வந்த சுமார் 1.31 கோடி பெண்களுக்கு இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வழக்கமாக தொகை பெற்று வரும் சிலரின் கணக்குகளில் மட்டும் இன்னும் ரூபாய் 5000 வரவு ஆகாத நிலை இருக்கலாம். அத்தகையவர்கள் பதற்றப்பட வேண்டாம். முதலில் தங்களது வங்கி கணக்கு எண், ஆதார் இணைப்பு, டிபிடி செயல்பாடு ஆகிய விவரங்கள் சரியாக உள்ளனவா என சரிபார்க்க வேண்டும். ஏதேனும் தவறு இருந்தால் அதை உடனடியாக திருத்திக் கொள்ளலாம். பணம் வரவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கலாம். மேலும் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாகவும் புகார் பதிவு செய்யும் வசதி உள்ளது. சரிபார்ப்பு செய்யப்பட்ட பின்னர் தகுதி உறுதி செய்யப்பட்டால் நிலுவையில் உள்ள தொகை வரவு வைக்கப்படும் என அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே கணக்கில் பணம் வரவில்லை என்றால் அலுவலகங்களுக்கு அலைந்து திரிவதற்கு முன் கணக்கு விவரங்களை சரிபார்த்து பின்னர் முறையான புகார் அளிப்பது சிறந்த நடைமுறை ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக 5000 வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று தாசில்தார் ஆஃபீஸ் போகலாம், இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லேயே இதை நீங்கள் இணையதளம் வாயிலாக புகார் செய்யலாம், பதிவு செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வங்கி கணக்கு கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் கேஒய்சி எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பணம் ஏறிடும். அப்படியே ஏறலைனாலும் கண்டிப்பாக நிலுவைத் தொகையாக அடுத்த தடவை வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏறிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.